3/8/2026 ஆடி 18 திங்கட்கிழமை பஞ்சமி திதியில வந்திருக்கு. அற்புதமான இந்த நாளில் நீருக்கு நன்றி சொல்லக்கூடிய மிக முக்கியமான நாளான இந்த நாளில் நீங்கள் குளிக்கும் நீரில் இந்த பொருளை போட்டு குளித்தால் வசீகர சக்தி அதிகமாகும், தெய்வ அருள் கிடைக்கும், நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். பஞ்சபூதங்களின் நீரின் அளப்பரிய சக்தியால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்ற பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும். அதாவது நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் பூஜைகளும் புனஸ்காரங்களும் இப்போ பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு விளக்கு பொருத்துனீங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் வந்து பணம் உட்காராது. அதற்கான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும். அந்த சூழ்நிலையை நீங்கள் சரியாக பயன்படுத்தி உங்களுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அதோடு சேர்த்து நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களும் இணைந்து நமக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சத்திடமிருந்து பெற்றுக் கொடுக்கக்கூடியது தான் வழிபாடுகளும் பூஜைகளும் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடு எதை செய்தாலும் செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும், ஆடி அமாவாசை, ஆடி நாக சதுர்த்தி, ஆடி நாகபஞ்சமி நாட்களில் உணவளிக்க விரும்பினாலும் 9346922042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி, இந்த அற்புதமான நாளில் முதல் பரிகாரமாக நாம் குளியல் பரிகாரத்தை செய்யலாம். அதற்கு அடுத்தது நிலைவாசல் பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த குளியல் பரிகாரத்தில் நீங்கள் ஆடி மாதம் அம்பாளுக்குரிய மாதமான அம்பாளுக்கு ரொம்ப பிடித்த வேப்பிலையை சிறிதளவு சேர்த்துக்கணும், அருகம்புல்லை சிறிதளவு சேர்த்துக்கணும். இப்போ சப்போஸ் வேப்பிலையும் அருகம்புல்லும் நாங்கள் வந்து சிட்டியில் இருக்கிறவங்க உடனடியாகலாம் எங்களுக்கு கிடைக்காது, பிள்ளையார் கோயிலுக்கே போனாலும் எல்லா கோயில்லையும்லாம் அருகம்புல் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது, நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அது கிடைக்காது அப்படிங்கிறவங்க, அது மாதிரி வெளிநாடுகளில் வசிக்கிறவங்க கிடைக்காது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க, இன்று இரவே ஒரு நிறை சொம்புல தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரை உங்கள் பூஜையரோட வாசலில் வச்சிருங்க. பூஜை அறைக்குள்ளே கொண்டு போய் வைக்க வேண்டாம். ஏன்னா காலையில் போய் நீங்கள் பூஜை அறையில் போய் குளிக்காமல் அந்த தண்ணி எடுக்க முடியாது இல்லையா. பூஜையருடைய வாசலில் திறந்தே வச்சு மஞ்சள் தூள் போட்டு வச்சிருங்க. இலைகள் கிடைத்தால் இலைகளை போட்டு இன்று இரவே எடுத்து கூட வைக்கலாம், தவறு கிடையாது. நாளைக்கு காலையிலே எனக்கு இலை கிடைக்குங்க, நான் வீட்டு வாசல்லே இருக்குது, பறித்து தண்ணீரில் போட்டு குளிச்சுக்கலாமான்னா அப்படியும் குளிச்சுக்கலாம், தவறு கிடையாது. இலைகள் கிடைக்க பெறாதவர்கள் சிறிதளவு மஞ்சள் தூளை ஒரு சொம்பு நீரில் போட்டு அந்த சொம்பை பூஜை அறையின் வாசலில் வைத்து அம்பாலையும் குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க. காவிரி தாய்க்கு நன்றி சொல்லுங்க. பஞ்சபூதங்களின் சக்தியான நீருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த நீரை எடுத்து உங்கள் குளிக்கும் நீரில் சேர்த்து குளித்தால் சர்வ வசியமும் உங்களுக்கு உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர், மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.